ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் 2 பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாட் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கோட் பண்ணுறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இனி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம மேஷ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ என்னென்ன பொருள் சேர்த்தணுமோ அந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். நான் ஆனியன் சேர்த்துறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துறேன். சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மசாலாலாம் நான் இதோட சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பொட்டேட்டோவோட நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு மாவு பிடிக்கிறதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு பிசைஞ்சிருங்க. ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி கார்ன்ஃப்ளவர் மாவில் நனைச்சி நம்ம பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி வச்சிடலாம். நம்ம அந்த மசாலாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துடலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு அதை நல்லா பெரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க பொட்டேட்டோ பால்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.